ஸ்டோரி. இந்த வீடியோல குளிக்கிறது எட்டி பாக்குற பூனையில இருந்து கூடவே இருந்து தட்டி விடுற நாய் வரைக்கும், மேற்கொண்டு கதவு கிட்ட நிக்கிற பூனையில இருந்து காலாட்டாத நாய் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சலாம் ரெடிச்சு. சரி வாங்க போலாமா? இந்த பக்கம் எங்கேயோ போனே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா, ஹோட்டல் பக்கம் போயிட்டு வந்தியா? எங்க போயிட்டு வந்தா? இப்படி இவ்வளவு மோப்பம் முடிக்கிறேன். நான் மோப்பம் முடிக்கிறேன். ஹேய், யாரா நீங்க ரெண்டு பேரும் நல்லா மாடு மாதிரி தான் பெரிய இதுங்களாடா நீங்க? இப்போ நாங்க சண்டைக்கு வந்து ஒரு ரத்த பல்லெல்லாம் கழட்டி கையில கொடுக்கல பாடுறா நீ என்ன அப்படியே உலக மாதிரி உட்காந்துக்கிறானுங்க. சாரி சார், நான் எருமாடு கூடலாம் சண்டைக்கு வர்றதில்ல. எஸ்கூஸ் மீ ஹூமன், அங்க குளிக்கிற இடத்துல நுரையா வருது. என்ன உயிரோட தான் இருக்கு? ஓகே ஓகே ஓகே, இல்ல நுரை வந்தவொடனே போயிட்டேன்னு பார்த்தேன். வரேன், நான் ரொம்ப நாளா இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சுன்னுக்கிறேன். இருந்தாலும் இப்பதான் எனக்கு வந்துட்டு நேரம் அமைஞ்சிருக்குது. அதால வர்றா கையா, இப்ப என்ன சொல்ல போற? எல்லாம் ஜோரா ஒரு வாட்டி கை தட்டுங்க. பிறந்த நாள் காண போகும் நபர் சேர்ல உட்காந்து 4 காலில் உட்காந்துக்கிறாரா? பேமெண்ட் 2 பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பேமெண்ட்டுக்கு பதில். அதால 4 காலா இருந்தா 3 காலா இருந்தா நீ போய் கேட்கணும். அப்போ பூனை உட்காந்து இருக்க பக்கத்துல ஜன்னல்ல போய் தட்ட எங்க இருந்து இந்த ஓசை வருகிறதுன்னு அவரு சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவனுங்க தண்ணியில எவ்வளவு அருமையா விளையாடுறாங்க பாருங்க. தண்ணியை துரத்தின்னு ஓடுறானுங்க. திருப்பி தண்ணி வந்தோடனே தண்ணியில படாம ஓடியாந்துடுறானுங்க. இதான் தண்ணியில விளையாடுறதா? எத்தனை பேர் மண்டையில பூஜாடியை தள்ளி விட்டான்னு தெரியல. இவ்வளவு சந்தோஷமா காலாடின்னு போயினுங்கிறான். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடு. சிரிக்காதீங்கடா டேய், தயவு செஞ்சு சிரிக்க எரிச்சல் ஆகுதுடா. நான் சொரிய தாண்டா ட்ரை பண்றேன். எல்லாத்தையும் வயித்தெல்லாம் நீட்டா படைச்சிட்டு காலை குட்டையா படைச்சிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப பசிக்குதுங்க. சோறு எடுத்துன்னு வரீங்களா? சோறுல வேணாம் பிச்சைக்காரனா. $100 $200 இருந்தா கூட. சாதா வண்டி இல்லைங்க அது நீங்க எண்ணெயே ஊத்த வேணாம் வண்டி. அந்த மாதிரி இன்ஜின் அது. அதெல்லாம் யாரை கொஞ்ச நாளும் எந்த பொசிஷனும் கிடையாதுங்க. யாரை வேணா கொஞ்சிட்டு வான்றதா தாராளமா இருக்கும். அங்க பாத்தீங்களா முகத்துல பாத்தீங்களா கலைய? டைமிங் ஆயிடுச்சுன்னா போதுங்க. அலாரம் எதுவும் வைக்க தேவையில்ல. அவன் வயிற்றுக்குள்ளாரே கிளாக் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறான். தட்டை தூக்கின்னு வந்து ஒரு டான்ஸ் போட பாருங்க. அந்த டான்ஸை பார்த்து நீங்க 2 வாய் எக்ஸ்ட்ரா போடுவீங்க அவனுக்கு. இன்னைக்கான வேலையை கரெக்டா பாத்துறோம். இல்ல ஓனர் டென்ஷன் ஆனார்னா நம்ம சம்பளத்துல கை வச்சுவார். சார் ஓனர் சார் வரலாம் வாங்க. அப்படி ஐஸ் கட்டி தூக்கி ரோட்ல உடைப்போம். பாக்குற வியூவர்ஸ்க்கு அழகா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். உடைக்க வந்தா எடுக்கத்தெல்லாம் புடின்னு போறான். Steals it from me. What? Okay, I guess I'll just grab this one then. Wow, what a really cool piece of ice. Hey. நான் ஒண்ணுமே பண்ணலாங்க. அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துனுங்கிறான். நான் பாட்டு அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் தான் கொடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு போயிட்டு திருப்பி முறைக்கலாமா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ரெஸ்யூம்ல பயமறியாத பூனைன்னு எழுதி வச்சிருக்காரு. ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம். சீக்கிரம் வாடா விளையாடலாம். உனக்காண்டி தான் வேலை செஞ்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். காத்திருந்து காலங்கள் போகுதடி. அப்படியே தரைய பாக்குறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. அப்படி சாப்பாடு சத்தம்னு கேட்ட உடனே சாப்பாடு சவுண்டு கேட்க தேவையில்ல. சாப்பாடுன்னு சவுண்டு கேட்டாலே போதும். வாடா நீ வாடா வீட்டு பக்கம் வாடா. நீ வீட்டுக்குள்ள ஒரு பூனையை வச்சுட்டு ஊரா வீட்டு பூனையை ஊட்டி வளர்க்குற. நீ வா, நீ சட்டையை பிடிச்சி கீழே நீங்க பாரு. ஏன் அப்படி பாக்குறாரு? சாப்பிடுங்க சார், உங்களுக்கு தான் போட்டு வச்சிருக்கோம்ல. ஏன் அப்படி பாக்குறீங்க? சரி நான் தள்ளி போறேன். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன்.
என்னடா பூனை நீ பெரிய இவனடா நீ என்ன நினைச்சுக்கிறா நான்லாம் என்ன நாய் தெரியும் இப்ப எதுக்கு பக்கத்துல வர அது பாரு எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீ சொன்னா கேட்டுப்ப சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத அமைதி அமைதி அமைதியோ அமைதி ரெண்டு பேரும் ஜோடியா உட்காந்துக்கிறானுங்களே கியூட்டா எதனா பண்ணுங்கடான்னா Give her a kiss. அதிகம் தின்னாதானா கேக்குறியா சதெல்லாம் தொங்கி போய் கிடக்குது பாரு இது எடுத்து சொறி விடுறேன் அவன் படுத்து தூங்கும் போதாங்க தெரியுது வயிற்றுக்குள்ள ஒரு அமேசான் காடுகளை மொத்தமா வளர்த்து வச்சிருக்கான் சார் அருமையான பாண்டா குட்டி இதா பாண்டா குட்டியே நான் நம்ப மாட்டேன் நம்புங்க பாண்டா குட்டிங்க நாய்க்குட்டி இல்ல சார் பாண்டா குட்டி அது நாய் தான் 4 கால்ல நடக்குது பாரு சொல்ற பேச்ச தட்டாம கேப்பான் டாமி சிட் பண்ணு பாப்போம் அங்க பாத்தீங்களா சிலிண்டர் மாதிரியே உட்காரான் பாத்தீங்களா நான் சொல்றத நீ கேட்டனா நீ சொல்றத நான் வாங்கி தரேன் எனக்கு கால் வலிக்குது கால் அமுக்கி விடு பாப்போம் அந்த ரைட் காலோட லெஃப்ட் சைடுல வலிக்குது அமுக்கு பாப்போம் எல்லாம் என்ன என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டு சார் எக்ஸ்கியூஸ் மீ இங்க பாருங்க அது அந்த பர்கர் எனக்கு தானே சிக்கனா மட்டனா அவன மூல வெளியே ஏத்துங்க சார் குச்சி பாத்துங்க யோ கடைக்கு வெளிய தாயறேன் Go. More passion, more energy, more footwork. காலங்காத்தால 6 மணிக்கு கேட்ட திறந்து விட்டோன்னு வச்சுங்களா அப்படி போயிட்டு இயற்கை வளங்களெல்லாம் ரசிச்சு டான்னு 7 மணிக்கு வந்துருவாரு பதறாத அந்த பிளைட் 300-400 அடிக்கு மேல போகுது அப்படியே வந்து உனக்கு கப்புன்னு புடிச்சு இழுத்துன்னு போறது கிடையாது பூனை வாங்கினா வாழ்க்கையை மேம்படும் நானே யார் அவன் சரி விடு பூனை வாங்கினது தூக்கம் தான் போச்சுன்னா பரவாயில்ல நிம்மதி அந்த நிம்மதியை சேர்த்து போயிருச்சு எனக்கு தெரிஞ்சு மண்டையிலே வீடியோ கேமரா ஸ்லோமோ எஃபெக்ட் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க அதனால தான் கையில கரெக்டா சொல்றேன் நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அவர் 10 அடி எடுத்து வைப்பாரு அதுதானே கிடையாது 2 அடி தான் எடுத்து வைப்பாரு நீங்க ஹான்னு சொன்னீங்கன்னா அவர் ஹான்னு சிரிப்பாரு நான் தலைவரே தண்ணிக்குள்ள போயிடலாமா இல்ல வெயிட் பண்ண அங்க ஒருத்தர் வீடியோ எடுத்துனுங்கிறான்ல அப்படியே குச்சி அதனை ஏஸ்தட்டிக்கா எடுக்கிறேன் தண்ணிக்குள்ள பூருவோம் அப்ப போயிட்டு காலை பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்ச நேரம் தனியா விட மாட்டானுங்க இல்ல ரெஸ்ட் ரூம்ல வந்து கூட கதவு சாத்த கூட அதை எப்படி உடச்சுன்னு வரான் Show me your pet is clingy without actually saying your pet is clingy. அவன் சாதாரணமா இருக்கும்போது கருப்பு கலர்ல தாங்க இருக்கிறான் கத்தும் போது மட்டும் கலரா மாறிடுறான் ஆடா பக்கத்து வீட்டுல ஜன்னல திறந்துட்டாங்க என்ன சம மட்டன் பிரியாணி ரைட்ரா இன்னில இருந்து இந்த வீட்டுக்கு எனக்கு டைவர் அந்த கிளி ஏதோ ஒரு ஜிம்னாஸ்டிக் வித்த காட்டின்னு இருந்தது அதை பார்த்து வந்தவங்க சிரிச்சுரா அவ்வளவுதான் ரோஷம் மூக்கு மேல ஏறி போச்சுங்க அவன் இவங்க போற வரைக்கும் விடலையே வந்து என் கை மேல உட்காந்துக்க ஆமா 1/2 கிலோமீட்டர் தள்ளி வைக்க கொஞ்சம் மேல எத்துனாங்க சார் நீங்க AAA சைஸ் பேட்டரி போட்ட பொம்மை தானே சொன்னீங்க அது வண்டியில 2 வீலர்ல இருக்கிற பேட்டரி வச்ச பொம்மை மாதிரி ஓடுது அது சோகமே உருவான பூனா மாதிரி கம்பி மேல காதை வச்சுன்னு உட்காந்துக்கிறிய உங்ககிட்ட நான் என்னத்தை வந்து பேசி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி என் ஃபீலிங்ஸை கொட்டேன் லைட்டை நிப்பாட்டுற வரைக்கும் தாங்க அவர் சாதாரணமா அமைதியே எந்த ரியாக்ஷன் இல்லாம இருக்கும் லைட்டை நிப்பாட்டவுடனே டேய் யாரா ஹாய் யாரா நிப்பாட்டினீங்க கால்ல அந்த மூலையில இருக்குது தலை பார்த்தா இந்த தலைகாணி 3 தலைகாணியை தாண்டி மூக்கு வெளியே வந்து நிக்குது 2 நாயா இருக்குமா 2 நாயா எப்படிங்க இருக்கும் வளர்க்குற நாய் எனக்கு தெரியாதாங்க ஒரே நாய் தாங்க எப்படி படுத்துங்கிறான்னு பாக்குறாருங்க அந்த கடலுக்கு கொஞ்சம் பார்த்து போங்க திமிங்கலம் ஒண்ணு கரையில நின்று எல்லாரையும் மிரட்டுது
எப்படி காரை நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கிறேன்னா சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறேன் தான் அம்மா. ரொம்ப நேரமா பெட்டுக்கு பின்னாடி பரபரன்னு ஒரு சவுண்டு கேட்டு இருந்தது. சரி என்ன சவுண்டுன்னு போய் பார்த்தா அமைதியா படுத்து தூங்குறான். அப்புறம் எப்படா சவுண்ட் வருது? நான் 1/4 மணி நேரமா அவங்க உட்காந்து யோசிச்சுன்னு இருந்தேன். நீ என்னைக்கு ஒரு பூனை மாதிரி நடந்துக்கிறியோ அன்னைக்கு நான் உன்னை வெளியே விடுறேன். இப்ப பூனை மாதிரியா நடக்கிற? நீ பள்ளி மாதிரி நடந்துக்கிற, எடுத்து செவுத்துல விட்டா பட்டாம்பூச்சி பிடி பண்ணி. அழகே, நீ எந்த ஊருக்காரின்னு தெரியல. நீ சைனாக்காரியா ஜப்பான்காரியா? நீ எந்த ஊருக்காரியா வேணாலும் நீ ஜப்பான்காரியா இருந்தா நான் சைனீஸ் கத்துக்கிறேன், நீ சைனாக்காரியா இருந்தா நான் ஜாப்பனீஸ் கத்துக்கிறேன். எப்படி? ரெண்டு பேரையும் தூங்கடான்னா பெரிய சூப்பர் ஹீரோஸ் ரெண்டு பேரும் பவர் சப்ளை பண்ணி வரலான்னுறாங்க. இங்க பாருடா, இங்க பார், உன்கிட்ட தான் பேசிட்டு ஏந்திரியா. வாழ்க்கையில மக்கள் வந்து சாதிச்சவங்கள மட்டும்தான் நினைவுல வச்சிருப்பாங்க. அதால சாதிச்சே ஆகணும். சொல்லு, எப்ப சாதிக்க போற? நான் தூங்கி எந்திரிச்சு சாயங்காலமா சாதிக்கிறேன். நீ நானு வேற இல்லடா. எப்படிங்க அவனை அடிக்க மனசு வரும்? அவன் கண்ணை பார்த்து கூட பாவப்படலன்னு அவன் வாய்ஸை கேட்டு பாருங்க சார். திடீர்னு கொண்டு வந்து கேமரா தூக்கிட்டு வந்து பூனை மூஞ்சல விட்டா அது பாவம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. நீ இப்படிலாம் பண்ணி சேட்டப் பண்ணினே இருந்தா நான் உன்னை வெளியே கூட்டினே போக மாட்டேன். சரி, நான் சேட்டப் பண்ணாம அப்படி பொறுமையா உன்னை நக்கி கேட்கற கூட்டு முறையா. We're not gonna go to the park with you acting like this. We're not gonna go to the park with you acting like this. Don't try to give me kiss. நான் கூட அடிபட்டு காலைல கட்டு போட்டு சுத்துறான் தான் பார்த்தேன். கடைசியில பார்த்தா அவனோட கலரே அதுதான். அது சரி, ஏன் முறைக்கிறாரு? நான் இவ்வளவு தூரம் உன்னை டிராவல் பண்ணி வர வச்சது வந்து நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக. கொஞ்ச நேரம் வாயை மூணு போ அப்படி. டேய் செல்லக்குட்டி, இங்க பாரு. நம்ம கடல் கண்ணி சேனல்ல ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தோம். என்னன்னா வீடியோ முடியிற இடத்துல கமெண்டே வர மாட்டேங்குது. லட்சம் வியூ போனாலும் 40 கமெண்ட் தான் வருதுன்னு சொன்ன உடனே அந்த வீடியோக்கு 300 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த 300 பேருக்கும் நானும் ரிப்ளை பண்ணிருக்கேன். இந்த வீடியோலயும் அதே கண்டிஷன் தான். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணியே தீருவேன். இதே எதுக்கு வீடியோவோட கடைசியில சொல்றேன்னா, கடைசி வரைக்கும் வீடியோ எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு நான் பார்க்கணும். அதனால தான். சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.